மட்டுமல்லாமல் உள்ளே வர பார்த்திருக்கிறார்கள். யாரது? யாரது? காவல் காத்தவர்கள் என்ன ஆனார்கள்? யாரங்கே? யாரங்கே? யாரது? யாரங்கே? யாரங்கே? பிரபு, நாரதரே, பிருகு முனிவர் காவலர்களை கூட நம்பவில்லை. தன் தவசக்தியால் ஆசிரமத்தை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியிருக்கிறார். அதை மீறி செல்ல வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு என்னவாயிற்று? நான் உங்களைத்தான் கேட்கிறேன். உங்களுக்கு என்னவாயிற்று? சொல்லுங்கள். என் மகள் இந்த நேரத்தில் நாம் இங்கிருப்பது நல்லதல்ல நாரதா. நாராயணா நாராயணா, உண்மைதான். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது பிரபு. பிருகு ஆசிரமத்தில் எந்த வகையிலும் நுழைவது கடினம். என் தேவிக்காக நான் இன்னும் எவ்வளவு காலம் காத்துக் கொண்டிருப்பது? ஒரே ஒரு தடவை பார்த்தால் போதும், என் தேவிக்கு என் நிலைமையை புரிய வைத்து விடுவேன். நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும் பிரபு. பிரபு, கடும் தவம் செய்து தேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த நீங்கள் நிச்சயமாக தேவியை சந்தித்து பேசுவீர்கள். மகளே, மகளே, எங்க இருக்கிறாய்? என்ன ஆயிற்று உனக்கு? மகளே, என்ன ஆயிற்று உனக்கு? நேற்று வரைக்கும் நீ நன்றாக இருந்தாயே. ஐயோ, ஐயோ, மகளே, என் மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? எங்கிருக்கிறாய் என் மகளே? என்ன ஆயிற்று உனக்கு? என்ன ஆயிற்று மகளே? பிரபு, அங்க என்ன நடக்கிறது நாரதா? அங்கு போய் பார்த்தால் என்ன விஷயம் என்று தெரியும் பிரபு. சரி, வா போய் பார்ப்போம். பிரபு, இந்த கோலத்திலா செல்வது? சரிதான், வா. பிரபு, பலே பலே. பிரபு, இப்பொழுது நம்மை யாராலும் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாது. மகளே, மகளே,
மகளே, மகளே, உனக்கு என்ன ஆயிற்று? மகளே, உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கியது யார்? மகளே, என்னாயிற்று மகளே? யார் இப்படி செய்தார்கள்? நீ இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது. எந்த தவறுமே செய்யாத என் மகளை பிழைக்க வைத்தே ஆக வேண்டும். காலத்தை வீணாக்க வேண்டாம். உங்கள் மகளை பிருகுமுனிவரால் மட்டுமே காப்பாற்ற முடியும். உடனே நாம் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் தூக்குங்கள். இவளை தூக்கிக் கொண்டு பிருகுமுனிவர் ஆசிரமத்திற்கு செல்வோம். வாருங்கள் மகளே. முனிவரே, நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள். வெறும் சடலமாக இருக்கும் என் மகளை பிழைக்க வையுங்கள். சுவாமி, எங்களுக்கு கருணை காட்டுங்கள். முனிவரே, நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள். எங்கள் மகளை பிழைக்க வையுங்கள். வாருங்கள், பிழைக்க வையுங்கள். ரிஷிகளே, 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 சுவாமி, 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 எங்களுக்கு கருணை காட்டுங்கள். நீங்களும் ஒரு மகளை பெற்ற தந்தை. அதனால் ஒரு தகப்பனின் வேதனை நன்றாக தெரியுங்கள். கவலைப்படாதீர்கள். பெண்ணே, உன் அப்பாவை இப்படி சோகத்தில் விட்டுவிட்டு செல்லலாமா? ஏன் இப்படி செய்தாய்? பெற்ற தகப்பனின் பாசம் என்ன என்று தெரியாதா உனக்கு? பாதுகாப்பு இல்லாத தனிமையான இடத்திற்கு ஏன் சென்றாய்? பாவம் நீ. அந்த இடத்தில் காட்டேரி இருக்கிறது என்று உனக்கு தெரியாதல்லவா? அந்த இடத்தில் காட்டேரிகள் வந்திருக்கிறது என்ற செய்தியை இந்த சடலம் காட்டுகிறது. சாதாரண காட்டேரிகள் இல்லை, மொத்த ரத்தத்தையுமே உறிஞ்சும் இரத்த காட்டேரிகள். அது செய்த வேலைதான் இது. தலைவரே, முட்டாள் யக்ஷா! நான் சொன்னது என்ன? நீ செய்தது என்ன? என் நோயை குணப்படுத்த சுத்தமான கன்னி பெண்ணின் ரத்தத்தை கொண்டு வரச் சொன்னால் ஏன் தப்பான ரத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாய்? இந்த ரத்தத்தை குடித்தால் என் நோய் இன்னும் அதிகமாகும். தள்ளிப்போ. ஏய் ஏய் வைத்தியரே, இந்த முட்டாள்களுக்கு என் நோய் பற்றி தெரியவில்லை. நான் சொன்னாலும் புரியவில்லை. நீயாவது விளக்கமாக சொல்லி என் வியாதி பற்றி புரியவை. யக்ஷர்களே, நம் ராஜாவிற்கு வந்திருக்கும் வியாதிக்கு பல சிகிச்சை செய்தும் பலன் கிடைக்கவே இல்லை.
இந்த நோய்க்கு இருக்கும் ஒரே மருந்து அழகான கன்னிப் பெண்ணின் ரத்தம். அதுவும் சுத்தமான கன்னித்தன்மையுடன் இருக்க வேண்டும். கேட்டாயா? நீ கொண்டு வந்திருக்கும் இந்த ரத்தம் சுத்தமில்லாத கெட்ட வாசனை வீசும் மோசமான பெண்ணின் ரத்தம். அந்த பெண் யார் மீதோ காதல் கொண்டிருக்கிறாள். அதனால்தான் அவனை பார்க்க யாருமில்லாத இடத்திற்கு வந்திருக்கிறாள். முட்டாள்களே, எனக்கு இந்த மூலோகத்திலும் அழகின் அதிபதியாகவும் தூய கன்னித்தன்மையுடன் இருக்கும் இளம் பெண்ணின் ரத்தம் தான் வேண்டும். இதை பல தடவை சொல்லியும் மறந்து விட்டீர்களா? ஆ? இந்த ரத்தம் அசுத்த ரத்தம். இது 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 என்ன மாயம்? இது அதிர்ச்சியா? இல்லை, அதிசயமா? தரையில் விடவில்லையே ரத்தம், காற்றில் கரைந்து போய்விட்டதே. மகளே, செல்வமே, சுவாமி, சுவாமி, நீங்களே எங்கள் கண் கண்ட கடவுள். என் மகளை பிழைக்க வைத்து விட்டீர்கள். இதை நாங்கள் எந்த ஜென்மத்திலும் மறக்கவே மாட்டோம். சந்தோஷமாக போய் வாருங்கள். உங்கள் மகளை இனிமேல் தனியாக எங்கும் வெளியே அனுப்பாதீர்கள். அந்த காட்டேரிகளால் எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரும். இவளை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். செல்லுங்கள். போய் வருகிறோம் சுவாமி. இங்கேதான் எங்கோ இருக்கிறாள். அதில் துளி கூட சந்தேகமே இல்லை. அந்த தேவதையின்
கால் கொலுசு ஒலி. அதில் சந்தேகமே இல்லை. அவளே அவளே அபூர்வ சுந்தரி. அழகில் அவளை மிஞ்ச இந்த மூலோகத்திலும் எவருமே இல்லை. ஏன் இவ்வளவு அவசரம், பதட்டம்? என்னவாயிற்று? பொறுமையாக வந்த காரணத்தை சொல்லுங்கள். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். உங்கள் மகள் மறுபடியும் ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். என்ன உளறல் இது? அவளை சுற்றி இவ்வளவு பேர் காவலுக்கு இருக்கும்போது அவள் எப்படி இங்கிருந்து வெளியே சென்றிருப்பாள்? அவள் போவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்களா? என் மகள் எங்கே என்று முனிவர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது? என்ன பதில் சொல்வது? மன்னித்து விடுங்கள் அம்மா. அவர் காலையில் அவர் தோழி சுலோக்ஷனா வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆமாம் அம்மா, ஆசிரமத்தை விட்டு வெளியே போக கூடாது என்று நாங்கள் சொல்லி இருந்தோம் அம்மா. முட்டாள்களே, அவள் சொன்னதை ஏன் என்னிடம் முன்பே வந்து சொல்லவில்லை? இப்பொழுது வந்து சொல்கிறீர்களே. திருட்டு நடந்த பிறகு கதவை மூடி என்ன பிரயோஜனம்? நம்ம ஊரில் காட்டேரிகள் உலாத்துவது மறந்து போனதா உங்களுக்கு? இந்த நேரம் என் மகள் அந்த காட்டேரியின் இரத்த தாகத்திற்கு பலியாகி இருப்பாளோ என்று பயமாக இருக்கிறது. எங்களை பயமுறுத்தாதீர்கள் அம்மா. காட்டேரியை பற்றி உங்கள் மகளிடம் சொன்னோம். அதற்கு அவர் என்னை காப்பாற்ற என் தந்தை இருக்கும் பொழுது நான் ஏன் அந்த காட்டேரிக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னார். அவள் சொன்னது முட்டாள்தனம். அதை நீங்கள் என்னிடம் வந்து சொல்வது முட்டாள்தனம். அவள் தந்தை பிழைக்க வைப்பதற்கு முன் அவரோ என்னை கொன்று விடுவார். இப்போது நான் என்ன செய்வேன்? இன்னும் எதற்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள்? போங்கள். அதோ அவர்தான் பிருகுமுனிவர் பெற்ற தேவதை. இவள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் என்ன? நியத்தி தேவி. பத்ரிகா ஆசிரமத்தில் இருக்கும் பிருகுமுனிவர் பெற்ற பேரழகிதான் இந்த நியத்தி தேவி.